அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் 6 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் 2 vs 3 அந்த டாக் டீம் பேட்டில் ஆரம்பிச்சது இல்லையா, அதுதான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. லிந்தாங் ஒரு பக்கமோ ஷாவியான் ஒரு பக்கமோ சண்டை போட்டுட்ருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், லிந்தாங் வந்து ஸ்ட்ராங் தான். இருந்தாலும் இங்கே 3 பேர்கிட்ட சண்டை போடணும் இல்லையா, ஒருத்தர் 2 பேர்னா ஓகே. இதில் லின்லாங் தென் வேற ஒரு பக்கம், அவன் தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு. அவன் என்ன சொல்கிறான், நீங்களாம் வெறும் எறும்புங்க மாதிரிடா, எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கிறீங்க பார்த்துடுறேன் அப்படிங்கிறான். ஸோ இப்படியே இவங்களுக்குள்ள சண்டை போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் நம்ம லிந்தாங் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய அந்த டீமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி அடிக்கிறான். அதுக்கப்புறம் கிரியேஷன் டெக்னிக் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். இவன் கிரியேஷன் டெக்னிக்கை பயன்படுத்தும் போது அதே சமயத்தில் அந்த 3 பேரும் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 1 vs 3 அட்டாக்ல நம்ம ஹீரோ கொஞ்சம் பின்னுக்கு தள்ளப்படுறாங்க. கீழே இருக்கவங்க எல்லாம் பார்க்குறானுங்க, டேய் அந்த பையன் அடி வாங்கிட்டான், விடக்கூடாது, இதுதான் சான்ஸு, அவனை முடிச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு வேகமாக வராங்க. இவனுங்களும் பார்க்குறானுங்க, ரைட்டு இது நமக்கு கஷ்டமான ஒரு சண்டையாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது லின்லாங் தென் என்ன சொல்கிறான், இன்னைக்கு தானே அவங்களுடைய சாவு நாள் அப்படிங்கிறான். இப்போ என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க, ஏன்னா சுற்றி அவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த சமயத்தில் ஷாவ்தியா ஒரு ஐடியா கொடுக்குது பாருங்க. அந்த டீமன் டாகோடைய ஸ்பிரிட் அப்படிங்கிறத எடுத்து கொடுத்து அது என்ன சொல்லுது, இதை பயன்படுத்தி அந்த ஏன்ஷியன் கிராக்கடைல சம்மன் பண்ணு அப்படிங்குது. அதாவது ஏன்ஷியன் கிராக்கடைல்னா இவனுடைய ஈட்டி இருக்குல்ல, அது வந்து அந்த ஏன்ஷியன் கிராக்கடைல் தானே. ஓகேன்னு சொல்லிட்டு அவனுமே அதே மாதிரி பண்ணுறாங்க. அதை பார்த்தே இவனுங்களாம் அரண்டு போகிறானுங்க. இருந்தாலும் மறுபடியும் விடக்கூடாதா, அவனை கொன்னே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. ஆனால் லிந்தாங் என்ன பண்ணுறான், அவனோட ஈட்டி அப்படிங்கிறத பயன்படுத்தி ஒரு பெரிய சுழல் மாதிரி உருவாக்குறான். என்னடா பண்ணுறான் அவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வியந்து போய் பார்க்குறாங்க. அப்போ வானத்தில் இருந்து நிறைய நெருப்பு மழையை பொழிய ஆரம்பிக்குதுங்க. கீழே இருக்கவங்க எல்லாமே கரப்பாம்பூச்சி மாதிரி தெரிச்சு ஓடுறானுங்க. இருந்தாலும் அதுலேருந்து நிறைய பேரால் தப்பிக்க முடியல. மேபி இந்த லின்லாங் தேன் அவனுக்குலாம் ஒன்றும் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் மற்றவங்களுக்கு அடுத்து இவன் என்ன பண்ணுறான், அந்த கிராக்கடைல சம்மன் பண்ணுறான். அது அந்த மேகத்தெல்லாம் கிழிச்சுக்கிட்டு வெளியில் வருதுங்க. வந்த உடனே அது கத்துற சவுண்டுலேயே கீழே இருக்கவங்க எல்லாம் டிஃபீட்டு. அதுக்கப்புறம் மற்ற 2 பேர் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்க, எகிரி குச்சிட்டு வராங்க அட்டாக் பண்ணுறதுக்கு. ஆனாலும் அந்த கிராக்கடைல் அட்டாக்கை இவங்களால தாங்க முடியல. 2 பேருமே டோட்டல் டிஃபீட். அவன் என்ன கேட்குறான், டேய் யாரா இவன் தான்டா உண்மையான மான்ஸ்டர் அப்படிங்கிறான். அந்த பொண்ணு என்ன கேட்குறா, இவன் உண்மையாகவே அந்த கீழான டைனஸ்டில் இருந்தால் வந்திருக்கான், என்னால் நம்பவே முடியலையே அப்படிங்கிறா. லிந்தாங் என்ன யோசிக்கிறான், இவனுங்க அடி வாங்கிட்டானுங்க, இதுக்கப்புறம் ஒழுங்காக பிஹேவ் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இருந்தாலும் இன்னொரு பக்கி இருக்கே, அது பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுது. இருந்தாலும் லிந்தாங் வந்து பிளாக் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அடுத்து லின்லாங் தென் என்ன பண்ணுறான், கிரியேஷன் மார்ஷல் டெக்னிக் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். இப்போது நம்ம ஹீரோ கிட்டேயுமே கிரியேஷன் டெக்னிக் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு 2 பெரிய மான்ஸ்டர்ஸ் மோதுதுங்க. இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான், தம்பி கிரியேஷன் டெக்னிக் உனக்கு உதவாது, இன்னைக்கு நீ சாக போகிற அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், டேய் என்கிட்டயுமே ஸ்பிரிச்சுவல் மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்குடான்னு சொல்லிட்டு புதுசாக உன்னை கற்றுக்கிட்டான்ல, அதை வச்சு செம்மடி அடிக்கிறாங்க. லின்லாங் தென்லாம் தாக்கு பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் கூட கேப்பே விடாமல் ஈட்டியை வச்சு செம்மடி அடிக்கிறான். இவனை எப்படியோ தடுத்து தடுத்து பார்க்குறான். ஆனால் இவனால் சுத்தமாக முடியல. அங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஷாவியான் தடுத்துருமா, டேய் வழியை விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இருந்தாலும் ஷாவியான் வழியை விடுற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோ அந்த இடத்துல சிறப்பான சம்பவம் பண்ணிடுறான். கொஞ்சம் விட்டுனா செத்து போயிருப்பாங்க லின்லாங் தென். ஆனால் அவனுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, அதோடைய ஹெல்ப் மூலமாக அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டான். சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே இறங்கி வரான். இறங்கி வந்துட்டு எல்லாரையும் கேட்குறான், என்னப்பா வேற யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஒருத்தன் வாயை திறக்கலையே. ஸோ இவன் ஒரு கீயை எடுத்துக்கிறான், ஷாவியான் ஒரு கீயை எடுத்துக்குது. இவங்க 2 பேருமே அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே போகிறாங்க. லிந்தாங் உள்ளுக்குள்ளே போன உடனே ஷாவ்தியா வெளியில் வந்துருச்சு. அந்த இடத்துல நிறைய டிராகன் சிம்பிள்ஸ்லாம் இருக்குது. ஷாவ்தியா என்ன சொல்லுதுன்னா, உள்ளுக்குள்ளே ஒரு பயங்கரமான பவர் இருக்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்குது. சரி ஓகே, உள்ளுக்குள்ளே போனால் தான் தெரியும், வா ஜாக்கிரதையாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாங்க. அப்படியே பொறுமையாக நடந்து போகும்போதே சுற்றி இருக்க அட்மாஸ்பியர் எல்லாம் மாறுது. இவங்களை சுற்றி ஒரு மிகப்பெரிய டிராகன் வருதுங்க. அது பயங்கரமாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஷாவ்தேவ் என்ன சொல்லுது, டேய் டீமன் ரெல்மில் கூட இந்த மாதிரி ஒரு டிராகனை பார்க்கறது ரொம்ப ரேர்ரா அப்படிங்குது. அந்த டிராகனு நம்ம ஹீரோவை பார்த்து, டே பையா நீ உன் கையில் ஆன்செஸ்ட்ரல் சிம்பிள்ஸ் இல்லைன்னா வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் கேட்க, இவன் என்ன சொல்கிறான், ஐயா நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க, அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரியாதுங்க அப்படிங்கிறான். அதுக்கிட்ட போய் சொல்கிறது. அது செம கோவமாயிடுச்சு. பொய்யா சொல்கிற நீன்னு சொல்லிட்டு அவனை தொக்கா தூக்கிடுமா. உண்மையை சொல்கிறா, எங்கேருந்து இந்த சீலை திருடிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இப்போது இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துது. நம்ம ஷாவ்தியா பக்கத்துலேருந்து டிராகன் அட்டாக் பண்ணுமா. என்ன தைரியங்க ஷாவ்தியாவுக்கு, அது பார்க்கறதுக்கு தம்மா தூண்டாக இருக்குது, டிராகன் பார்க்கறதுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த டிராகனுக்கு நம்ம ஷாவ்தியாவை நல்லா தெரியுது. அதாவது நீ ஒரு ஹெவன்லி டீமன், ஆனால் எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் எதிர்க்கே நீ நக்கலாக நடந்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம ஷாவ்தியா இப்பயாச்சும் சும்மா இருக்கலாம்ல, உருவத்தெல்லாம் மாற்றி சார் சண்டை போட போகிறாராமா. அந்த டிராகன் பார்க்குது, உனக்கு அவ்வளோ தைரியமாச்சா, இங்கே பாரு என்னோட ஒரு விரல் போதும், உன்னை மொத்தமாக நசுக்கிடுவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ குறிக்கிறான், ஐயா நீங்கள் சொன்னது உண்மைதான், அந்த ஒரு சிம்பிள் சீல் என்கிட்ட தான் இருக்குது, ப்ரீவியஸ் ஓனர் என்கிட்ட கொடுத்தாரு அப்படிங்கிறான். நீ சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நானே பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனோட மொத்த மெமரிஸையும் அவர் பார்க்குறாருப்பா. பார்த்த உடனே ரைட்டு இவன் சொல்கிறது உண்மைதான் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே இவனை ரிலீஸ் பண்ணிடுச்சு அந்த டிராகன்.
இப்போ அந்த ஒரு டிராகன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமன் ஃபார்ம்க்கு கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் ஆகிட்டு அது என்ன சொல்லுதுன்னா, "இதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லுது. நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க அப்படிங்கிற மாரி சொல்றான். இவன் என்ன கேட்குறான், இந்த சீலோட ப்ரீவியஸ் ஓனர் இருக்கார்ல, அவரும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸா அப்படிங்கிற மாரி கேட்குறான். ஆக்சுவலா இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பழக்கம் இருந்திருக்கு. ஆனா அவர் முழுசா சொல்ல மாட்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, "உனக்கு அந்த சிம்பல அவன் பாஸ் பண்ணுவான்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. நீ ரொம்ப வீக்கா இருக்கியே. உன்னால எப்படி அந்த ஒரு சிம்பல பாதுகாக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவன் என்ன சொல்றான், "நான் கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆயே தீருவேன். கண்டிப்பா நான் பாதுகாப்பேன்" அப்படிங்கிறான். அதான் அவர் சொல்றாரு, "உனக்கு டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா டிட்டர்மினேஷன் இருக்கிறது ஒண்ணு, எபிலிட்டி இருக்கிறது அப்படிங்கிறது இன்னொன்னு. சரியா? நான் உனக்கு 1, 2 விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்லித் தரேன். ஆனா அத உன்னால தாக்கு பிடிக்க முடியுமா, கத்துக்க முடியுமா அப்படிங்கிறது உன்னோட எபிலிட்டிய பொறுத்தது" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஒரு டிராகன் எனர்ஜி அப்படிங்கிறத வர வைக்கிறாரு. வர வச்சு அத நம்முடைய ஹீரோ உடம்புக்குள்ள செலுத்துவாரா? அவர் என்ன சொல்றாரு, "இந்த டெஸ்ட்ட கூட உன்னால பாஸ் பண்ண முடியாது அப்படின்னா, அந்த சிம்பலோட மிஷன உன்னால தாங்க முடியாது" அப்படிங்கிறாருப்பா. ஆனா இவர் எதிர்பார்க்காத விஷயம், அந்த ஒரு எனர்ஜிய அவன் ஈஸியாவே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவர் யோசிக்கிறாரு, "ஓ! இந்த காரணத்துக்காக தான் சிம்பல் சீல இவன்கிட்ட குடுத்துருக்காங்க போல" அப்படின்னு. இப்ப நம்ம ஷாவ்தேவ் என்ன சொல்லுது, அவனோட டேலண்ட் என்னமோ கம்மி தான். ஆனா அவனுடைய ரிஃபைனிங் எபிலிட்டிஸ்லாம் வேற லெவல் அப்படிங்குது. இப்ப இவனுடைய உடம்ப சுத்தி ஒரு ஆர்மர் மாரி ஃபார்ம் ஆகுதுங்க. பார்க்கறதுக்கு ஒரு டிராகன் ஆர்மர் மாரி இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, "இத நீ எந்த அளவுக்கு கொண்டு போக போற அப்படிங்கிறது உன்னோட எபிலிட்டிய பொறுத்தது. ஃபியூச்சர்ல நம்ம பார்ப்போம்னு" சொல்லிட்டு, மனுஷன் அடுத்த ஒரு ஹெல்ப்பையுமே பண்றாரு. அந்த இடத்துல ஒரு லேயர் மாரி இருக்கு. அத ஓப்பன் பண்ணி விடுறாரு. ஏகப்பட்ட யுவன் பில்ஸுங்க. அப்படியே ரிவர் மாரி இருக்கு. அதான் மனுஷன் சொல்றான், "இப்போதைக்கு என்னால இந்த அளவுக்கு தான் உதவி செய்ய முடியும். ஃபியூச்சர்ல நம்ம கண்டிப்பா மீட் பண்ணுவோம். என்ன நீ டிசப்பாயிண்ட் பண்றாத" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. இப்போ இவ்ளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ண முடியுமா? வாய்ப்பே கிடையாது. நம்ம ஷாவ்தேவ் என்ன சொல்லுதுன்னா, அந்த ரீஇன்கார்னேஷன் பில் இருக்குல்ல, அத நான் யூஸ் பண்ணி என்னுடைய பாடிய ரீஃபார்ம் பண்ண போறேன் அப்படிங்குது. இன்னொரு பக்கத்துல நம்ம ஷாவியான் போச்சுல்ல, அந்த இடமே நெருப்பு பிழம்பா இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டைகரோட ஃபேஸ் இருக்கு. உள்ளுக்குள்ள இருந்து ஒரு டைகர் அப்படியே நடந்து வருதுங்க. இது ஒரு ஸ்பிரிட் தான். அது வரும்போதே பயங்கர ஃபெரோஷியஸா இருக்கு. அந்த டைகர் பயங்கர வேகமா ஓடி வந்து நம்ம ஷாவியான் அப்படியே சுத்தி எனர்ஜியா மாறி, அவன் உடம்புக்குள்ள அப்சார்ப் ஆக ஆரம்பிச்சுச்சுங்க. அதே சமயத்துல அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம லிந்தாங் அவனுடைய அந்த ஆன்செஸ்ட்ரல் சிம்பல் சீல் இருக்குல்ல, அத பயன்படுத்தி மொத்தத்தையும் அப்சார்ப் பண்ணிட்டு இருப்பானா. நம்ம ஷாவ்தேவுமே என்ன பண்ணுது, அந்த ஒரு பில் அப்படிங்கிறத பயன்படுத்தி தன்னுடைய பாடிய வந்து ரீஃபார்ம் பண்ணலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அத சுத்தி ஒரு குக்கூன் மாரி ஃபார்ம் ஆகுதுங்க. ஏன்னா பாடி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இருக்குல்ல. இந்த ஒரு ப்ராசஸ் இங்க போய்க்கிட்டு இருக்கு. வெளியில பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சண்டை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. யார் யாருக்கு சண்டை அப்படிங்கிறது தெரியல. எதுக்காக சண்டை அப்படிங்கிறது தெரியல. ஆனா வெட்டிக்கிறானுங்க, குத்திக்கிறானுங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. உள்ளுக்குள்ள நம்ம லிந்தாங்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக் த்ரூ அப்படிங்கிறது கிடைக்குது. அவன் இப்ப லெவல் 3 ஆஃப் நிர்வாணா ரெல்ம் அப்படிங்கிறத ரீச் ஆயிட்டான். ஸோ முன்ன இருந்தத விட பயங்கர பவர்ஃபுல்லா மாறிட்டான். இத பார்த்த உடனே ஷாவ்தேவ் என்ன சொல்லுதுன்னா, "பரவாயில்லையே, ஒரு சில மாசங்கள்லயே நீ வந்து லெவல் 3க்கு போயிட்டியே" அப்படின்னு சொல்லுது. இன்னுமுமே அந்த குக்கூன் வந்து பிரேக் ஆகல. இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆயிட்டே இருக்கு. அந்த குக்கூன் மொத்தமா பிரேக் ஆன உடனே பார்த்தா, ஷாவ்தேவோட பாடி அப்படிங்கிறது ரீஃபார்ம் ஆயிடுச்சுங்க. அது அப்படியே நடந்து வருது. இவன் அப்படியே பார்க்குறான். "ஏய்! நீ பேசுற பேச்செல்லாம் வச்சு பார்த்தா, நீ ஏதோ வயசான கிழவனா இருப்பன்னு பார்த்தா, நீ என்ன இவ்வளோ யங்கா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது என்ன சொல்லுது, "டேய்! நான் ஒரு சில 100 வருஷங்கள் வாழ்ந்திருக்கேன். ஒழுங்கா என்ன லார்டுன்னு கூப்பிடு" அப்படின்னு சொல்லுது. அதான் அவன் சொல்றான், "சரிங்க லார்ட் சார். இங்கேருந்து நம்ம கிளம்பி போலாமா சார்?" அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா கேட்குறான். அது பாக்குது, "டேய்! ஓவரா பண்ணாத. வாடா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறாங்க. வெளியில போய் பார்த்தா ஷாவியான் பரபரப்பா நடந்துகிட்டு இருக்குங்க. அப்பதான் வந்து லிந்தாங் வெளியில வரான். வெளியில வந்த உடனே நம்ம ஷாவியான் போய் பேசுது. லிந்தாங்குமே பார்க்குறான். "பரவாயில்லையே, நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டியே" அப்படின்னு சொல்றான். ஆனா ஷாவியான் என்ன சொல்லுது, "இல்ல நீ தான் பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிட்ட" அப்படின்னு சொல்லுது. இப்பதான் ஷாவியான் பாக்குது. "இது யாரு இது பக்கத்துல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நம்ம ஷாவ்தேவ் என்ன சொல்லுது, "ஏ முட்டாள் புலியே, என்னைய கூட உனக்கு அடையாளம் தெரியலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேக்குதுங்க. ஃபர்ஸ்ட் தம்மா தூணா இருந்தது. இப்போ இவ்வளோ பெருசாயிடுச்சு. எப்படி அதுக்கு அடையாளம் தெரியும்? இப்படியே இவங்களுக்குள்ள ஜாலியா பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. "சரி வா, நம்ம கிளம்பி போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. கீழ போய் பார்த்தா ஒரு சண்டை நடந்துச்சுல்ல, அந்த கும்பல் எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாதுங்க. அந்த 2 கும்பல் இருந்ததுல, 2 குரூப்புமே செத்து போயிருக்காங்க. யார் இந்த மாரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஒரு குரல் கேட்குது. அதாவது, "மாட்டக்கூடாத ஒண்ணுத்துக்கிட்ட இவங்க மாட்டிக்கிட்டாங்க. இவங்கலாம் ரொம்ப அன்லக்கி" அப்படிங்கிற ஒரு குரல். யார்ரா அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துல ஒரு தாத்தா இருக்காரு. மனுஷன் என்ன சொல்றான், "நான் சரியான நேரத்துக்கு வந்திருந்தேன்னா கண்டிப்பா இவங்கள காப்பாத்திருப்பேன்" அப்படிங்கிறான். இப்போ அவர் என்ன சொல்றாரு, "இங்க பாருப்பா, இங்க வந்து மிகப்பெரிய பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. நீங்க இங்க இருக்காதீங்க, கிளம்பி போயிடுங்க" அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம ஹீரோ என்ன சொல்றான், "ஐயா, நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கோம். ஸோ அவ்வளோ சீக்கிரம் எங்களால போக முடியாது. நாங்க எங்கள பார்த்துக்குறோம்" அப்படிங்கிறான். அதான் அவர் பார்க்குறாரு. "பரவாயில்லையப்பா, ரொம்ப வீரமா பேசுறியே. உன் பேர் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவன் பேரை சொல்றான். "சரிப்பா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஒரு சிட்டிக்கு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி பேரை சொல்றாரு. அந்த இடத்துல தான் இந்த சூப்பர் செக்டார்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து செலக்ஷன் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்பிள்லாம் அங்க தான் வருவாங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டாரு.
அதான் ஷாவ்தேவா சொல்லுது, அந்த ஆள் சாதாரண ஆள் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவர் ஏதோ ஒரு சூப்பர் செக்டாரோட எல்டர். இவ்வளோ பெரிய ஆள்லாம் சாதாரணமாக யார் கண்ணு முன்னாடி வரமாட்டான். இங்கே அவர் சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இங்கே ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுது. நம்ம ஹீரோ பார்க்குறான், நம்மளால இப்போ அந்த பிரச்சனைக்குள்ளெல்லாம் போக முடியாது, நம்ம பேசாமல் அந்த சிட்டியை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.